KGFS-TV. A heartbreaking incident has been reported from Kolar Gold Fields, where a 75-year-old neem tree was uprooted due to strong winds and unstable soil conditions. The massive tree suddenly collapsed, crashing onto two nearby houses, causing severe damage to the structures. Roofs were broken, walls cracked, and household belongings were as the incident unfolded unexpectedly. Fortunately, no loss of life has been reported so far, but the emotional and financial impact on the affected families is deeply painful. Locals say the neem tree had stood there for decades, offering shade and memories to generations. Its fall is not just a physical loss, but also an emotional one for the community. Authorities have visited the spot and are assessing the damage, while neighbors are coming together to support the affected families during this difficult time. சரி, எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம்? 70 வருஷம் மேல ஆயிடுச்சு. நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 32 வருஷம். 32 வருஷம் ஆச்சு. பட் பெரியவங்க சொல்லிக்கிறது உங்களுக்கு 70 வருஷம் அப்படின்ட்டு. வேற என்னென்ன டேமேஜ் இருக்குது உங்க வீட்டில்? கிச்சன் ஃபுல்லா போயிட்டு இது பார்த்தோம். சின்டெக் டேங்க். தமிழா தெலுங்கா பேசுறது? தெலுங்கு. சரி சரி. ఏమేమి డ్యామేజ్ అని చెప్పండి కరెక్ట్గా. சின்டெக் டேங்க் அது ఒకటి. கிச்சன் இது ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அப்புறமா எனக்கு டைனிங் டேபிள் இது. இவ்வளோ தான், வேற ஒன்றும் உள்ள யாருக்கும் அடிக்கடி இல்லை, யாருக்கும் டேமேஜ் இது. சரிம்மா. ஆச்சு நேற்று மழை வரும்போது ஆச்சு. மழை வரும்போது தான். எத்தனை மணிக்கு? ஒரு 7:30 மணி இத்தனை மழை வந்த டைம் தான். 6 மணி ஸ்டார்ட் ஆச்சு மழை. அதான் 6-7 மணி இருக்கும். மழை ஜோராக இது பண்ணி இடியெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா, அப்போது சாலிச்சு. ஒரு இந்த ஷீட் மாத்திரம் டேமேஜ் ஆகிதா? ஷீட்டு மேலே இந்த நம்மளுக்கு இந்த இதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. சோலார்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு ஃபுல்லாக. சோலார் பேனல் இருக்குது. ஆமாம், இது ஹீட்டர் இருந்துச்சு, வாட்டர் ஹீட்டர் இருந்துச்சு, ஃபுல்லாக எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருந்தோம். அப்புறமா டேங்க் இருந்தது, டேங்க் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஓவர் டேங்க் இருந்தது, அது இது டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு தண்ணியெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஒஞ்சி எல்லாம் பீஸ் ஆகிட்டு. 18 லிட்டர் அது இருக்கும். 500 லிட்டர் டேங்க் இருக்கும். இவ்வளோ தான் டேமேஜ் ஆகிடுது, வேறு எதுவும் இல்லை. எல்லாம் மேலே ரூஃப் ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த சைடு உள்ளவும் போயிட்டு இருக்குது. அந்த சைடு அந்த வீடு பக்கத்து வீட்லேயும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஓகே.